ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாதர் மூலிகை மருத்துவம் வைத்தியநாதர் குருகுலத்திலிருந்து வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ்னால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது கொஞ்சம் பெரிய அளவில் சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டிலையே தனிமைப்படுத்தப்படுறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் அவர் இன்ஜினியரு, அந்த அம்மா டீச்சரு, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு, அவரும் ரோடு போடுற இன்ஜினியரு. அவரோட பொண்ணு பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் டாக்டரு. அவர் சொரியாசிஸில் கஷ்டப்பட்டார். என்கிட்ட முதல்ல வரும்போதெல்லாம் நார்மலாக தான் இருக்காருன்னு நினச்சேன். ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டிருப்பார், பேண்ட் போட்டிருப்பார், ஷூ போட்டிருப்பார், முகத்துலேயே கையிலையோ எதுவுமே இருக்காது. நம்ம மருத்துவத்தை பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னாரு. பண்ணிடுவோம்யான்னாரு. சட்டையை கழட்டினார் அப்படின்னா கண்ணை கொண்டே பார்க்க முடியல. பாம்பு சட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடம்பு முழுசும் கட்டமாக அங்கங்கே அப்படியே ட்ராப்பாக நீர் வடியுது. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னேன். நீங்கள் வேறு வீட்டில் என்னை தனியாக தான் படுக்க வச்சுருப்பாங்க, என்னோடய ட்ரெஸ்ஸை பூரா தனியாக தான் துவைப்பாங்க, எனக்கு சாப்பிட்ற தட்டுலேருந்து என் வீட்டிலையே என்னை தள்ளி வச்ச மாதிரி தான் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அவரை நம்ம ஒரு 6 மாதம், ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது. நான்வெஜ்ஜே இல்லாமல் இருக்கணும். நான்வெஜ்ஜே நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதுவும் இந்த கருவாடு மீன் சொரியாசிஸ்காரங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆகவே செய்யாது. அவருக்கு நம்ம மெடிசன் கொடுத்து பேதி கம்பல்சரியாக மாதம் ஒருக்க கொடுக்கணும். இது சாதாரணமாக கடையில் கிடைக்கிற பேதிக்கு இதுக்கு கேட்காது. இதுக்கு நம்ம திருவள்ளுவர் ஞான வெட்டியான்கிற புக்கில் திருவள்ளுவர் நிறையா பேர் திருக்குறள் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. அவர் ஞான வெட்டியான்னு ஒரு அற்புதமான புக்கு எழுதியிருக்காரு, வைத்திய புக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான் வைத்தியர்னு சொல்கிறவங்க கூட அவர் எழுதியிருக்க நூலிலிருந்து ஒரு மருந்து செஞ்சிட்டாங்கன்னா அவர் தான் இந்த உலகத்திலே வைத்தியர்னு நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற பூரா அவ்வளோ கஷ்டமான மெடிசனாக தான் சொல்லியிருப்பார். சொரியாசிஸ்க்கு சாதாரண பேதி, இங்கே பேதி கொடுக்குறவங்க பூரா சிம்பிளாக ஒரு 3 சரக்கில் ரெடி பண்ணிடுவாங்க. இது நாங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட எங்கள் வைத்தியசாலையில் ஒரு 5-6 பசங்க நம்மக்கிட்ட படித்த பசங்க இங்கேயே இருந்துட்டாங்க, வீட்டுக்கு போக முடியல. அப்போ தான் இதே எங்களால் செஞ்சு முடிஞ்சிச்சு. 51 சரக்கு, 51 சரக்கும் ஒவ்வொரு மூலிகையிலையும் 72 மணி நேரம் அரைக்க சொல்லுவார் விடாமல். அப்போ 11 நாள் கண்டினியூவாக அரைக்கணும். 11 நாள் தொடர்ந்து அரவை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, ஏன்னா எல்லா மெடிசனும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. 51 மெடிசன் நம்ம உடனே நம்மளுடைய குருகுலத்திலேருந்து எடுத்து அந்த பசங்களை வச்சு செய்ய சொல்லி திரும்ப அந்த மெடிசன் நாங்களே செய்வோமான்னு தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பட்டாணி அளவு கொடுத்தா போதும், அவங்க உடம்புல இருக்கிற விஷச்சத்து பூராமே வெளியேறிடும். அந்த புக்கில் அவர் அதை என்ன சொல்லியிருப்பார்னா சண்டமார்த குழம்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை முதல்ல 2 பக்கம் அந்த மருந்தோட பெருமையை சொல்லுவார். அதுக்கப்புறம் 5 பக்கம் அந்த பொருளை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 15 பக்கத்துக்கு என்னென்னதுக்கு என்ன எப்படி உபயோகப்படுத்தலாங்கிற சொல்லியிருப்பார். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வேலை செய்யும். நாங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேதிக்கு மட்டும் கொடுக்குறோம், சில குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் அந்த மெடிசன் கொடுக்குறோம். இதே மாதிரி இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்தான். அந்த பையனும் பார்த்திங்கன்னா ₹1 காயின் மாதிரி வட்டமாக இருக்கும். கல்யாணம் முடிக்க போகிறேன், இது எனக்கு போகவே மாட்டுக்கு, பிறந்த குழந்தையிலேருந்து இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் இது இருக்குது அப்படிங்கிறான். என்கிட்ட வரும்போது அந்த பையனுக்கு 24 வயசு இருக்கும். இந்த வைத்தியர்கள்ட்ட மெடிசன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் வரும். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா அடிக்கடி நம்ம ஒரு தகவல் தொடர்போடு அவங்க இருக்கணும். அந்த பையன் 1 மாதம் மெடிசன் வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு அந்த ₹1 காயின் மாதிரி இருக்கிறதுல நடு சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீராக சொட்டிக்கிட்டே இருக்கும் எந்நேரமும். அப்படி நின்னான்னா அப்படியே கோடாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி இருக்கும். ஏதாவது ஆங்கில மருந்து சாப்பிட்டோன்னா அந்த சொட்டிங் மட்டும் நிற்கும். ஏன்னா அது உள்ளே தான் இருக்கும். திரும்ப ஒரு 5-6 நாள் கழிச்சு மொத்தமாக பெருசாகி வெளியில் வரும். நம்மக்கிட்ட மெடிசன் வாங்கி சாப்பிடும்போது முதல்ல 1 வாரம் 10 நாள் சாப்பிட்டான். பேதி அதிகமாக போச்சு. ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மெடிசன் அனுப்புனேன். உள்ளே இருக்கிற கழிவு நீர்களை பூரா வெளியேற்றணும். 1 மாதம் கழித்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான். ஐயா, உங்கள் மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லேசாக அப்படியே சொட்டாக வடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அப்படியே சர்ன்னு வடியுது. எல்லா இடத்துல இருந்தோம். நீங்கள் கொடுத்த மருந்து சரியில்லையா, பயங்கரமாக எனக்கு அந்த மெடிசன் உடம்புல ஏதோ பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு, உள்ளேருந்து என்னுடைய சொரியாசிஸ் அதிகமாகிடுச்சு, நிறையா வருது அப்படின்னாரு. ஆனால் அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும். உள்ளே இருக்கிற கழிவுகள் பூரா வெளியேறுது.
அவருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போது இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு. இதை நம்ம சொன்னோம்னாலும் அவங்க புரிய மாட்டாங்க. உடனே ஐயா இதுக்கு ஒரு மாற்று மருந்து கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியும் 1 வாரம் இதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக சரியாயிரும். என்கிட்ட கேட்டார், நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், நாளைக்கு தான் வைத்தியசாலை போவேன், போனவுடனே எடுத்துடுறேன் அப்படின்னு. திரும்ப மறுநாள் ஃபோன் பண்ணார். மெடிசன் பக்கத்திலே இருக்குது, ஆனால் நான் கொடுக்கல. மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே, ஐயா இது வந்து சதுரகிரி அடிவாரத்துலேருந்து ஒரு முக்கியமான மூலிகையோட வேர் எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக நான் ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கேன், இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி அனுப்புகிறேன் அப்படின்னு. அன்னைக்கு அனுப்பலை, 3வது நாள் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணார். வேர் எடுக்க போனவரை ஆளை காணுமையா, ஃபோனை போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன கண்டிஷன் தெரில, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்க்குறேன், இல்லைனா நான் போகிறேன் அப்படின்னு. இப்படியே நகட்டி 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னே, ஐயா முந்தி வந்து ரொம்ப வந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு, முந்தி மாதிரி சொட்டிங் ஆகுது அப்படின்னாரு. இன்னும் 2 நாள் ஆனால் இவருக்கு சரியாயிரும்னு எனக்கு தெரியும், ஆனால் அவரால் பொறுக்கவே முடியல. மறுநாள், ஐயா அந்த வேர் என்னதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. சரியா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்ணாநவரி வேர், அந்த வண்ணாநவரி வேரை எடுத்து நீங்கள் தட்டி, ஏன்னா இந்த வண்ணாநவரி வேர் சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்த மெடிசனோட பவரை மொத்தமாக அவர் உடம்புல முறிச்சிருச்சுன்னா அந்த சொட்டிங் வராது. இது எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே அவர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்காரருக்கு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லி அவர் அன்னைக்கு முழுசும் எடுத்துகிட்டு வரல. மறுநாள் போய் எடுத்துகிட்டு வந்து மிட் நைட்டில் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஐயா கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. 50 ரூபா கொடுத்து வாங்கினாரான். அதுக்கு மறுநாள் அதை தட்டி கஷாயம் போட்டு சாப்பிட்டுருக்காரு. 2 நாளில் அவரோட அந்த ரவுண்டாக வெள்ளையாக இருந்தது போயிடுச்சு, சொட்டிங் போயிடுச்சு, சொரியாசிஸே இல்லை. இவரோட ரிசல்ட் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள்கிட்டலாம் 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் சொன்ன ரெமடியில் பக்கத்து தோட்டத்துக்காரர் 50 ரூபாவில் என் உடம்பை சரி பண்ணிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இவங்களுக்கு நம்ம எப்படி இதை புரிய வைக்க முடியும்? உடம்புல இருக்கிற அவங்க அம்மா பிறப்புலேருந்து விஷயத்தை 50 ரூபாவில் ஒரு வேர்லாம் சரி பண்ணாது. எனக்கு தெரியும் அந்த விஷச்சத்து பூரா வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காகத்தான் நான் லேட் பண்ணேன். அந்த நம்ம கொடுத்த மருந்தை முறிக்கிறதுக்கான மருந்து அது எப்போ எனக்கு கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் அவர் அதில் சரியாயிருச்சுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவருக்கு இப்போ சரியாகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் 10 வருஷம் கழித்து திரும்பவும் வரும். அதை என்றைக்கு முறிக்கணும், என்றைக்கு முறித்தா அவங்க லைஃப் லாங்காக இருக்காதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இந்த சொரியாசிஸ்க்கு இப்போ நம்ம சிறப்பான ஒரு மருந்து பார்ப்போம். இதில் நம்ம ஒரு 4 வகையான மூலிகைகள்லேருந்து கேப்சூலாக தயார் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து காலையில் இந்த கேப்சூல் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடணும். இன்னொன்று வந்து மத்தியானம் சாப்பிடணும். இது வந்து மத்தியானம். இன்னொரு கேப்சூல் பார்த்திங்கன்னா ஈவினிங். இது வந்து சாயங்காலம் சாப்பிடணும். இது வந்து இரவு சாப்பிடணும். ஒரு லேசாக சொரியாசிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே இது கொஞ்சம் ரொம்ப பாம்பு சட்டை மாதிரி இருக்குது, எங்கள் உடம்புல அப்படியே மீன் செதில் மாதிரி வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சொரியாசிஸ் கேஸ் பார்த்துட்டோம். கிட்ட நிற்க முடியாது அப்படி கேஸை கூட நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மேலே தேய்க்கிறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்குறோம். இந்த எண்ணெய் அவங்க தேய்ச்சாங்க அப்படின்னா, இந்த எண்ணெயால் அவங்களுக்கு வந்து அந்த உடம்பில் இருக்கிற ஊறல் இது எல்லாமே குறையும். சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு கம்பல்சரி, அவங்களுக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்னாலும் சரி, வாதம், சோக்கு, மூட்டு வலி இது சம்மந்தப்பட்ட எந்த கேஸ்னாலும் அந்த நோயாளிகள் வந்து பேதி கம்பல்சரி சாப்பிடணும். மாதம் ஒரு பேதி சாப்பிடணும். நாங்கள் ஒரு பேதி சுகபேதின்னு ஒன்று கொடுப்போம். அந்த பேதி வந்து எப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த டயர்ட்னஸுமே இருக்காது. பேதி சாப்பிட்டாங்க அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகும், ஆனால் குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க அவங்க வந்து. அதனால் பேதி சாப்பிட்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, டயர்டாயிருமே, மயக்கம் வந்துருமேலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி பேதிங்கிறது வந்து ஒரு பேதி கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதர் பார்த்திங்கன்னா, கண்ணுக்குன்னு ஒரு பேதி இருக்குதுன்னு சொல்லுவார், கிட்னிக்குன்னு ஒரு பேதி இருக்குது அப்படிம்பார், ஹார்ட்டுக்கு ஒரு பேதி சொல்லுவார், உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு பேதி சொல்லுவார், இறைப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சுத்தி சொல்லுவார். இந்த மாதிரி பேதி, ஏன்னா எல்லோரும் பேதினா சும்மா காலையில் ஃப்ரீ மோஷன் போடுறது தானே, என்ன வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீங்கள் வந்து பட்டதாரி மருத்துவர்களின் ஆலோசனையும் கேட்டுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பாரம்பரிய மருத்துவர் இருந்தால் அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கோங்க. இந்த ஆலோசனைகளின் பேரில் நீங்கள் வந்து அந்த பேதி சாப்பிட்றது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ கீழே ஒரு நம்பர் போகுது, அதில் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொரியாசிஸ்க்கான மருந்து வந்து இங்கே இருக்கிற பட்டாதாரி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க.
சொரியாசிஸ் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து குழந்தைகளோட மிகவும் சந்தோஷமாக வாழலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் பேஷண்ட்டு அவங்க குழந்தைய தூக்குறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம நோய் அவங்களுக்கு போய் ஒட்டிக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சொரியாசிஸை 100% சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெமெடி இருக்குது. நேரில் வாங்க, ஃபோனில் கேளுங்க, வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.